பிரேமா டிஓஎல் இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சுல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் வெப்சைட் வந்து இப்போ ஒர்க் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து சர்டிஃபைட் பண்ணுறாங்களா, எல்சியை வந்து அங்கே டவுன்லோட் பண்ண முடியுதா, ஏற்கனவே வந்து H1B பெட்டிஷன் போட்டிருப்பாங்களா, அவங்களுக்கு என்ன அவங்க புதுசாக போடுறவங்களுக்கு கம்பெனி மாறலாமா, அந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குது. மிக முக்கியமாக வந்து க்ரீன் கார்டு சம்மந்தமாகவும் இருக்குது. இப்போ வெப்சைட் ஒர்க் ஆகுது, பட் கவர்மெண்ட் ஷட்டவுன் இருக்கிறதுனால இது அப்படியே தான் ஒர்க் ஆகுமா இல்லை ஸ்டாப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குது. வாங்க விவாதிப்போம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். பிரேமா, இந்த வெப்சைட் தானே நீங்கள் போன வீக் பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் சொல்லி டவுனாக இருந்துச்சு? ஆமாம், இந்த வெப்சைட்லாம் வந்து போனவே க்ளீனாக சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட் ஷட்டவுன் இருக்கிறதுனால இதுக்கு மேலே எங்களால் ரன் பண்ண முடியாது. கவர்மெண்ட் எப்போ வந்து ரெஸ்யூம் பண்ணுறாங்களோ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ நாங்களும் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே வெப்சைட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க, இப்போ நாங்கள் வந்து அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு. பட் கவர்மெண்ட் ஷட்டவுன் வந்து தூக்கிட்டாங்களா? இல்லை, இந்த ஒரு வீடியோ எடுக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் ஷட்டவுன் தூக்கில் இருந்துட்டு தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது 35ங்கிற ஒரு மேஜிக் நம்பர் தாண்டி போகுது. அதாவது ஏற்கனவே இருந்த லாங்கஸ்ட் கவர்மெண்ட் ஷட்டவுன் ஹிஸ்ட்ரியிலே இருந்தது வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவரோட முதல் டேர்மில் தான் இருந்தது 35 நாள். இப்போ அதை வந்து பீட் பண்ண போகிற ஒரு ஷட்டவுனாக வந்து இது இருக்க போகுது. கவர்மெண்ட் ஷட்டவுன் போயிட்டே இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் வந்து ப்ராசஸ் பண்ணுறதும் அவங்க எல்சிஏ சர்டிஃபைட் ஆர் பெர்ம் சர்டிஃபைட் பண்ணுறதும் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. மிக முக்கியமாக வீசாவில் வெயிட் பண்ணுற இந்தியர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு செய்தி தான். எவ்வளோ நாள் ஆகும் பிரேமா? எதுவும் டிலேஸ் இருக்குமா? ஆமாம், எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து H1Bயில் வராங்கன்னா வெரி ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எதுனா எல்சியை வந்து சர்டிஃபை பண்ணுறது. அதாவது நீங்கள் அதுக்கப்புறம் தான் யூஎஸ்ஏஸே வருவாங்க. நீங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் முதல்ல போய் லேபர்கிட்ட போய் நீங்கள் யாருக்கு எங்கே வேலை தர போகிறீங்க, எவ்வளோ சம்பளம் தர போகிறீங்க, அதை சர்டிஃபை பண்ணி எடுத்துருவா. அதான் சொன்னாங்க ப்ரிவைலிங் வேஜஸ் டிட்டர்மினேஷன் ஒரு இருக்குது. அதாவது ஏதோ ஒரு நபர் இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கார், இப்போ சின்சினாட்டி எங்கேயோ வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. சின்சினாட்டியில் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு எவ்வளோ சம்பளம் தருவாங்க, அதில் 4 வேஜஸ் இருக்குது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. அதில் எந்த லெவல் இவங்க தர போகிறாங்க அதை லேபர்ட்டையும் சர்டிஃபை பண்ணிட்டு வரணும். இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இவங்களோட ரோல்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயமும் எங்கே ஒர்க் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும். அந்த நீங்கள் உங்களோட எல்சியை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் வந்து வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதை ஆன்லைன்லேயே பண்ணிவிடுவாங்க. யூஸ்வலாகவே பொதுவாகவே வந்து ஒரு 1 வீக்குள்ளே வந்து அது சர்டிஃபைட் ஆகி அது டவுன்லோட் அவங்களால பண்ண முடியும். பட் இப்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரே சொல்லியிருக்கிறது வந்து நடக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வேலை பலு அதிகமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் டிலேவை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. பட் கொஞ்சம் டிலேனா வந்து நீங்கள் வந்து 1 மாதம் 2 மாதம் அப்படிலாம் இருக்காது, ரொம்ப கொஞ்சம் டிலேவாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரி பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ புதுசாக போடுறவங்களுக்கும் ஏற்கனவே வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல செய்தி தான். இப்போ கம்பெனி சேஞ்ச் பண்ணலாமா? கண்டிப்பாக. ஏன்னா வந்து எல்சிஏ தான் வந்து முட்டுக்கட்டையாக இருந்தது. ஒருத்தவங்க வந்து கம்பெனி சேஞ்ச் பண்ணால் H1B ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும். H1B ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு முதல் ஸ்டெப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அந்த ஃபைலில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் எல்சிஏ. ஸோ அது இருந்தால் தான் யூஎஸ்ஏஸ் ப்ராக்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லைனா வந்து எந்த ப்ராக்ரஸும் அங்கே நடக்காது, அப்படியே இருந்துடும். ஸோ அதனால் இப்போ எல்சிஏ வந்து டிபார்ட்மெண்ட் ரெஸ்யூம் பண்ணதுனால நீங்கள் தாராளமாக கம்பெனி சேஞ்ச் பண்ணுறது, எக்ஸ்டென்ஷன், அமெண்ட்மெண்ட் எது வேணாலுமே நீங்கள் இப்போவே போட்டுறது நல்லது. ஏன் பிரேமா திரும்பவும் டவுன் ஆகிறதுக்கு எதுவும் சான்சஸ் இருக்கா? ஆமாம், சொல்ல முடியாது. நீ வந்து அறுதிட்டு கூற முடியாது. கண்டிப்பாக கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆனாலுமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது இல்லையா? இப்போ ஒர்க் ஆகுது, அது நல்ல விஷயம். பட் பொதுவாகவே கவர்மெண்ட் ஷட் டவுன் இருக்கும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் ஒர்க் ஆகாது. காரணம் என்னென்னா வந்து இவங்களோட முழு ஃபண்டுமே கவர்மெண்ட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு வேளை வந்து வேலை செய்கிறாங்க, ரொம்ப எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ்லாம் சம்பளம் இல்லாமல் கூட வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் ரெஸ்யூம் ஆகும்போது அவங்களுக்கான சம்பளம் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணுறாங்களா எப்படின்னு நமக்கு இது வரைக்கும் தெரியல. இப்போ அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இப்போ ஒர்க் ஆகுது. நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு எக்ஸ்டென்ஷனாக எது இருந்தாலுமே யூஸ் பண்ணிங்க இமிடியேட்லி அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கேள்வி இருந்தாலும் ஃப்ரீ கன்சல்டேஷன் அவைலபிள் இருக்குது. இந்த QR கோடு உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறேன், யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு எதுவும் பர்டிகுலர் கேள்வி இருந்தால் அவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ க்ரீன் கார்டுமே ரெஸ்யூம் ஆயிடுச்சுல்ல? ஆமாம், க்ரீன் கார்டுலேயும் அந்த பெரிய முட்டுக்கடையாக இருந்தது பெர்ம் ப்ராசஸ். அதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் லேபர் ஷட் டவுன் ஆனது தான். இப்போ க்ரீன் கார்டுமே ரெஸ்யூம் ஆயிடுச்சு. இது இல்லாமல் அவங்க நிறைய விசா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு வந்து H2A, H2B விசா. அந்த விசா பற்றி நம்ம அதிகமாக பேச கிடையாது. H2A டெம்பரரி ஒர்க்கர் ஃபார் அக்ரிகல்ச்சர், H2B டெம்பரரி ஒர்க்கர் ஃபார் நான் அக்ரிகல்ச்சர். இந்த 2 விசாவில் இந்தியர்கள் வரமாட்டாங்கிறதுனால நம்ம அந்த விசா பற்றி அதிகமாக பேசுனதில்லை. பட் அங்கேயுமே நம்ம அவங்க சர்டிஃபை பண்ணோம், டெம்பரரி சர்டிஃபிகேஷன். ஸோ அதுக்குமே வந்து டிஓஎல் வெப்சைட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்த flag.dol.gov நீங்கள் போனாலுமே உங்களுக்கு தெரியும். ஃப்ளாக்னா என்னன்னா ஃபாரின் லேபர் அப்ளிகேஷன் கேட்வே. இதில் நுழைஞ்சிட்டு தான் நீங்கள் அடுத்து வந்து யூஎஸ்ஏக்குள்ள நுழைய முடியும் அப்படின்னு. ஸோ அதில் நீங்கள் போனீங்கனாலே எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ
டிலே பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா உடனே ப்ராசஸ் ஆரம்பிச்சிருங்க. பிரேமா, இப்போ யாருக்காவது எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னா யூஎஸ்எஸ் ரிசிப்ட் வச்சுட்டே ஒர்க் பண்ணலாம்ல? கரெக்ட். ஸோ இப்போ யாருக்கோ வீசா எக்ஸ்பைரி ஆக போகுது, அது வந்து அந்த I-797 பெட்டிஷன் எக்ஸ்பைரி ஆக போகுது, அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் என்னவா கூட இருக்கலாம். ஒரு எம்ப்ளாய்ட்டு இன்னொரு எம்ப்ளாயர் மூவ் பண்ணுறது, இல்லை அதே எம்ப்ளாய்ட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மிஸ் பண்ணிட்டாங்க, இப்போ தான் பார்க்குறாங்க. ஸோ எல்சிஏ வந்து 1 வீக்கில் வந்துடுது. அதன் பிறகு யூஎஸ்சிஎஸ் வந்து ரிசிப்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. இது 1 வீக்கில் முடிஞ்சுன்னா யூஎஸ்சிஎஸ் ரிசிப்ட் நம்பர் வித்தின் டே ஆர் 2ல நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த ரிசிப்ட் நம்பர் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அது ரொம்ப நல்ல விஷயம். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைனா டக்குன்னு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்ல வரேன். அதுதான் வந்து முன்னாடி முட்டுக்கட்டையாக அந்த எல்சிஏ ப்ராசஸே டவுன் ஆனதுனால தான் நம்மளால் ரிசிப்ட் நம்பர் வாங்க முடியல. நீங்கள் யூஎஸ்சிஎஸ் ரிசிப்ட் நம்பர் இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த ரிசிப்ட் நம்பர் வச்சு ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்ரூவ் ஆர் டினைக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் அப்ரூவ் இருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். டிலே இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸை மாற்றிக்கணும். ஸோ இதுதான் வந்து இருக்கிற ப்ராசஸ். ஸோ நீங்கள் யூஎஸ்எஸ் ரிசிப்ட் நம்பர் வச்சுட்டு நீ கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா யூஎஸ்எஸ் ரிசிப்ட் நம்பர் வச்சுட்டு அவங்க எக்ஸ்டென்ஷன் ஆனாலும் அதே எம்ப்ளாய்ட்டையும் ஒர்க் பண்ணலாம், இல்லை புது எம்ப்ளாயர் பண்ணலாம், அந்த ரிசிப்ட் நம்பர் வச்சுட்டே போகலாம். இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா அட்டார்னிஸ் வந்து இல்லை நம்ம வந்து ஃபைனல் இது வரட்டும், ஸ்டேட்டஸ் வரட்டும், அப்ரூவ் ஆர் டினை வரட்டும், நம்ம வந்து ப்ரீமியம் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்கள் கேஸ் வந்து கிரிட்டிக்கலாக தான் அட்டார்னி கேட்குறது நல்லது. இப்போ நீங்கள் ப்ரீமியம் சொன்னீங்களா, அந்த ப்ராசஸ் இப்போ போயிட்டு இருக்குல்ல? ஆமாம், நீங்கள் ப்ரீமியம் ப்ராசஸ் அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூஎஸ்ஏ வந்து அது வேறு டிபார்ட்மெண்ட், அதற்கும் கவர்மெண்ட் ஃபண்டிங்கும் சம்மந்தமே இல்லை. பிகாஸ் அதுக்கு ஃபண்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே மக்கள் தான், அவங்களோட அப்ளிகேஷன் ஃபீலேருந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக அவங்க ப்ரீமியம் ப்ராசஸை வந்து வரவேற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி உள்ளே வருது இல்லையா. சப்போஸ் I-797 உங்களுக்கு ரொம்ப உடனே அப்ரூவல் வேணும், பிகாஸ் உங்களுக்கு நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, ஸ்டாம்பிங் இருக்குது, இல்லைனா உங்கள் H4 ஸ்டாம்பிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, ஏன் உடனே வேணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது தாராளமாக நீங்கள் ப்ரீமியம் போகலாம். யூஎஸ்சிஎஸ் ப்ரீமியம் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு மட்டும் I-140 இருக்குது இல்லையா, க்ரீன் கார்டு, அதுக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் வந்து நீங்கள் ப்ரீமியம் ப்ராசஸ் போகலாம், இல்லை ரெகுலர் போகலாம். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. கவர்மெண்ட் ஷட் போயிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை இதனால் வந்து உங்களோட யூஎஸ்சிஎஸ் ப்ராசஸ் வந்து லேட் ஆகுமா, எல்சிஏ தான் வந்து டிலே ஆனது, அது நிவர்த்தி ஆயிடுச்சு. யூஎஸ்சிஎஸ்க்கும் கவர்மெண்ட் ஷட் சம்பந்தமே கிடையாது. அது எப்பவும் போல தான் செயல்பட்டு இருக்கும். பிரேமா, ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பிரேமா, இந்த கவர்மெண்ட் ஷட்டவுன்னால இன்னும் நிறைய பிரச்சனை வரும்னு. ஆமாம், நிறைய பிரச்சனை வரதான் போகுது. நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் ஸ்னாப் பெனிஃபிட்ஸ் சொன்னோம், அது நவம்பர் 1 கட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய வந்து ஸ்டேட் அண்ட் கவுண்டி வந்து அவங்களால முடிந்த உதவி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது வந்து எதை நோக்கி போகும்னு தெரியல. அது ஒரு விஷயம். முக்கியமாக ஏர் ட்ராவல்ஸில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டான நான் அந்த ஆர்டிக்கல் படித்தேன் இந்த வீக்கெண்டில், நிறைய வந்து இடத்துல வந்து டிலேஸ் வந்து புதுசாக ஸ்டார்ட் ஆகுது. நான் தான் சொன்னேன், இது இந்த ஒரு லேக் எஃபெக்ட் மாதிரி ரொம்ப நாள் இழுக்க பிரச்சனை அதிகமாகிட்டு தான். நீங்கள் சொன்னீங்களா பிரேமா, உங்கள் ஃப்ரெண்டு கூட கேனடாலேருந்து இங்கே வரும்போது அங்கேயுமே பார்டரில் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி, பார்டரில் அவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய ஒரு கியூ அவங்க பார்த்தே இல்லையா. ரெயின்போ பிரிட்ஜ் போகிறதுக்கு வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்ட்டோம், வரத்துக்கு அவ்வளோ பெரிய கியூ இருந்தது அப்படின்னு. பொதுவாகவே கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் இப்போ ரொம்ப 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 டிலே இருந்துட்டு இருக்கு. 3 hours 4 hours வெயிட் பண்ணணும் தாண்டி ஆனது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ட்ராவல் எக்ஸ்பர்ட் வச்சுமே வீடியோ போட்டோம். ஏர் ட்ராவல் பண்ணுறவங்க ப்ளீஸ் பி காஷியஸ். சரியான நேரத்துக்கு போக வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். இப்போ நீங்கள் வந்து டிலேவை வந்து எதிர்பார்க்கலாம். கவர்மெண்ட் ஷட்டிங்னால நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. மிக முக்கியமாக நம்ம இந்தியர்களை பாதிக்கும்ங்கும் போது ட்ராவல் பண்ணும்போது இல்லையா, அது ரொம்ப நீங்கள் வந்து காஷியஸாக இருங்க. உங்கள் பேரண்ட்ஸ் அங்கேயே இங்கே வந்தாலும் அவங்களுக்கு சஃபிஷியன்ட் டிரான்சிட் டைம் வந்து கொடுத்து புக் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.